இந்த வீடியோவில் சிமாட்சு யூவி 1700 அது வந்து நம்ம எப்படி வந்து ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களோட வேவ் லென்த் ரேஞ்ச் வந்து நீங்கள் அதில் செட் பண்ண போகிறீங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட சாம்பிள் ட்ரேயில் இருக்கிற சாம்பிள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது வந்து சாம்பிள் ட்ரே, ரெண்டாவதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் ட்ரே. இதில் வந்து உங்களோட பிளாங்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு என்ன உங்களோட பிளாங்கோ அதை வச்சுட்டு கரெக்டாக அந்த விசிபிளாக இருக்க ப்ளேஸ் வந்து கரெக்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களோட வேவ் லென்த் வந்து செக் பண்ணணும். ஸோ அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ் லைன் வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேஸ் லைன் கரெக்ஷன் வந்து இப்போ செக் பண்ணிகிட்ருக்கு பார்த்தீங்களா, ஸ்லீவிங் அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இப்போ நம்ம எந்த வேவ் லென்த் செட் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் வர செக் பண்ணோம். செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு தான் இருக்குது. இன்னும் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ கடைசி வரை பாருங்கள். ஸோ இப்போ செக் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நம்ம அப் டு 400 நேனோமீட்டர் வரை செட் பண்ணியிருக்கிறோம் வேவ் லென்த். ஸோ 400 நேனோமீட்டர் வந்து ஆல்ரெடி செக் பண்ணிடுச்சு. இப்போது செக் பண்ணி முடித்தோடனே முடிய போகுது. செக் பண்ணிகிட்டே இருக்குது. 400 நேனோமீட்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ணான்னா நீங்கள் பேஸ்லைன் கம்ப்ளீட் ஆகிடுன்னு வருது பார்த்தீங்களா, பேஸ்லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எந்த ரேஞ்சு பண்ணியிருக்கோன்னா 400 to 800 நேனோமீட்டர் வரை பண்ணியிருக்கிறோம். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட பேஸ்லைன் வந்து கரெக்ட் பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம்